அனைவருக்கும் வணக்கம். உன்னுடைய திறமை இந்த உலகத்திற்கே பயன்படும் போதுதான் நீ வெற்றியாளர், நீ சாதனையாளர். இன்றைய வகுப்பில் இந்திய சாட்சிய சட்டம் 1872 பிரிவு 14 என்ன சொல்கிறது என்பதை பற்றி இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். Fact showing existence of state of mind or of body or bodily feelings. என்ன சொல்கிறது? மனநிலை, உடல்நிலை, உடலில் ஏற்படுகின்ற அந்த உணர்வு நிலையினுடைய உண்மையை காட்டுகின்ற அந்த நிகழ்மைகள் தொடர்புடையது என்று சொல்லுகின்ற இந்திய சாட்சிய சட்டத்தின் பிரிவு எது என்று சொன்னால் பிரிவு 14. சார், இது எவ்வாறு நாம் நினைவைத்துக் கொள்வது என்று சொன்னால், நாம் எப்பவுமே என்ன பண்ணுவோம்? ஆல்பபெட்டை A for 1, B for 2, C for 3, D for 4 சொல்ல. அப்ப இங்கே D 4 வருதுல, D. மைண்ட் D, பாடி D, பாடிலி D. அப்போ இந்த 14 வரும். இன்னொரு வழிமுறை என்னன்னு சொன்னா, நம்ம நம்பர்ஸ் இருக்குல்ல, அதை எப்பவுமே என்ன பண்ணுவோம்? கூட்டுவோம். இங்கே 1 + 4 1 + 4 = 5. 5 ஐம்புலன்கள், அது உணர்வு பத்தி வந்து ஞாபகம் வந்துடும். சரி, இந்த பிரிவு என்ன சொல்கிறது அப்படின்னு பார்ப்போம். அதற்கு முன்னாடி எப்பவுமே நம்ம படிக்கின்ற போது முதல்ல படிக்கணும். பல முறை படித்து புரிந்த பிறகு பாயிண்ட் அவுட் பண்ணும். ஒவ்வொரு பாயிண்ட் எத்தனை இருக்குன்னு அப்பதான் நமக்கு ஈஸியாக நமக்கு அது புரிந்து கொள்வதற்கோ நினைவுறதுக்கோ வசதியா இருக்கும். அது மாதிரி நான் என்ன பண்ணேன்னா, இது மைண்டு, இரண்டாவது பாடி பாடிலி ஃபீலிங், மூன்றாவது மைண்டு பாடி ஆர் பாடிலி ஃபீலிங் அப்படின்னு 3 இதுவாக பிரித்து வச்சிருக்கிறேன் பாயிண்டா. அதே போல இதுக்கு 2 எக்ஸ்பிளனேஷன் இருக்குது, 2 விளக்கங்கள் இருக்கின்றது. இல்லஸ்ட்ரேஷன் A to P வரைக்கும் இருக்கு. பிறகு நம்முடைய கேஸாஸை பார்ப்போம். இது அனைத்தையும் நீங்கள் பார்த்தால்தான் இந்திய சாட்சிய சட்டத்தினுடைய பிரிவு 14 முழுமையாக தெரிந்து கொள்ள முடியும். அதே மாதிரி நீங்கள் தேர்வுக்கும் அதில் எந்த கேள்வி கேட்டாலும் உங்களால் பதில் அளிக்கவும் முடியும். ஓகே, இப்போ வாட் இஸ் வாட் என்ன சொல்லுது பார்ப்போம். The existence of state of mind. The existence of any state of mind such as intention, knowledge, good faith, negligence, rashness, ill will or good will towards any particular person. என்ன சொல்கிறது? இன்டென்ஷன் உட்கருத்து, நாலேஜ் அறிவு, குட் ஃபெய்த் 52 ஆஃப் IPC நல்லெண்ணம், நெக்லிஜென்ஸ் அசட்டை அல்லது அஜாக்கிரதை, ரேஷ்னஸ் முரட்டுத்தனம், இல் வில் ஆர் குட் வில் என்ன சொல்றாங்க? ஒரு குறிப்பிட்ட நபர் அல்ல குறிப்பிட்ட நபருக்கு அல்ல, யாருக்கேனும் அவருக்கு எதிராக அந்த வெறுப்பு அல்லது விருப்பு போன்ற மனநிலையின் உண்மையை காட்டுகின்ற அந்த நிகழ்மை தொடர்புடையது. ஒன்று முடிஞ்சிச்சா? அடுத்து ரெண்டாவது, எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் பாடி ஆர் பாடிலி ஃபீலிங் ஷோவிங் த existence any state of body or bodily feeling are relevant. இது என்ன சொல்கிறது? உடல்நிலை அல்லது உடலில் ஏற்படுகின்ற அந்த உணர்வு நிலையினுடைய உண்மையை காட்டுகின்ற அந்த ஃபேக்ட் நிகழ்மை அல்லது பொருண்மை தொடர்புடையது சொல்கிறது. ஓகே, மூன்றாவது பாயிண்ட், when existence of any such state of mind, body or bodily feeling in issue are relevant. இது என்ன சொல்கிறது? அத்தகைய மனநிலை, உடல்நிலை அல்லது உடலில் ஏற்படுகின்ற உணர்வு நிலையினுடைய உண்மை பிரச்சனையில் இருக்கின்ற போது அல்லது தொடர்புடையதாக இருக்கின்ற போது இது தொடர்புடையது என்று சொல்கிறது. ஓகே, இப்போ இது ஒரு அவுட் மெமரிக்கு ஒரு ஸ்டோரி சொல்ற பார்த்துக்க. இதெல்லாம் எப்படி மெமரி பண்ணுறதுன்னா, கிங்கும் ராணியும் வெறுப்பு விருப்பாக வாழ்ந்தார்கள். கிங் என்னது? K for knowledge, I for intention, N for negligence, G for good faith. ஓகே, ராணிக்கு வந்து ரேஷ்னஸ், ஐஜிக்கு வந்து இல் வில் ஆர் குட் வில் என்று இதை நாம் நினைவு வைத்துக் கொள்ளலாம்.
ஓகே, அடுத்து இந்த பிரிவுக்கான எக்ஸ்பிளனேஷன் பார்த்துருவோம். ஒன்று, a fact relevant as showing the existence of a relevant state of mind must show that the state of mind exists not generally but in reference to the particular matter in question. ஒரு தொடர்புற்ற நிகழ்மையானது தொடர்புற்ற மனநிலையினுடைய உண்மை நிலையை காட்டுகின்ற போது அந்த மனநிலையினுடைய உண்மையை எவ்வாறு காட்டப்படுதல் வேண்டும் என்று சொன்னால் பொதுவானதாக காட்டப்படுதல் கூடாது. அப்படி என்றால் எவ்வாறு காட்டப்பட வேண்டும்? பிரச்சனையில் உள்ள குறிப்பிட்ட விஷயம் சம்பந்தமாக இருப்பதாக காட்டப்படுதல் வேண்டும் என்று சொல்கிறது. ஓகே, அடுத்து explanation 2. But where upon the trial of a person accused of an offense the previous commission by the accused of an offense is relevant within the meaning of this section, the previous conviction of such person shall also be a relevant fact. நான் ஒரு குற்றம் செய்திருக்கிறேன், அதற்காக நீதிமன்றத்தால் வழக்கு சார் நடைபெறுகிறது. அவ்வாறு வழக்கு சார் நடைபெறுகின்ற போது நான் ஏற்கனவே ஒரு குற்றம் புரிந்துக்கல, அது தொடர்புடையது. அதே போன்று ஒரு குற்றம் சாட்டப்பட்டு அது நீதிமன்றத்தால் விசாரணை செய்யப்பட்டு தண்டனை தீர்ப்பு எனக்கு அளித்தார்கள், அந்த தண்டனை தீர்ப்பும் தொடர்புடையது என்று இந்த 14 செக்ஷன் படி தொடர்புடையது என்று சொல்லுகிறது. ஓகே, அடுத்து இல்லஸ்ட்ரேஷன் A to P வரைக்கும் இருக்குல்ல, முதல்ல இப்போ A என்ன சொல்கிறது என்பதை பற்றி பார்ப்போம். A accused of receiving stolen property knowing them to be stolen. A என்பவர், இப்போ நான் தான் வச்சுக்கலாம், நான் தான் A என்றால் நான் அந்த பொருளானது திருடப்பட்ட பொருள் என்று தெரிந்தே நான் வாங்கியதாக என் மீது குற்றம் சுமத்தப்படுகிறது. ஓகே, இவதான் இங்கே ஏன்னு வச்சுக்கலாம், இது A. சார்ஜ் என்ன? as per 411 of IPC receiving stolen property defining section 410. ஓகே, இப்போ அடுத்து proved that he was in possession of particular stolen article. பிறகு என்னிடம் அந்த குறிப்பிட்ட திருட்டு பொருள் இருந்தது மெய்ப்பிக்கப்படுகிறது. ஓகே, the fact that at the same time he was in possession of many other stolen article is relevant. அதே சமயத்தில் அவ்வாறு திருடப்பட்ட பல்வேறு பொருட்கள் என் வசம் என்னுடைய பொசிஷனில் இருந்தது என்பது தொடர்புடையது. ஓகே, as tending to show that he knew each and all of articles of which he was in possession to be stolen. எதை காட்டுவதற்காக? என்னிடம் பல பொருட்கள் இருந்ததில்ல, அந்த பல பொருள்கள் ஒவ்வொன்றுமே திருடப்பட்ட பொருள்தான் என்று தெரிந்திருந்தது என்பதை காட்டுகின்ற வகையில், என்பதை காட்டுவதற்காக அது தொடர்புடையது. ஓகே, அடுத்து செக்ஷன் B. A is accused of fraudulently delivering to another person a counterfeit coin which at the time when he delivered it he knew to be counterfeit. இப்போ நான் தான் ஏன் நினைச்சேங்க, இல்லை செய்வது பதிலாக ஏன்னா நான் என் மீது என்ன குற்றம் சாட்டு சுமத்தப்பட்டிருக்குது என்று சொன்னால், நான் கள்ள நாணயத்தை அது கள்ள நாணயம் என்று தெரிந்தே வேறொரு நபருக்கு மோசடியாக கொடுத்ததாக என் மீது குற்றச்சாட்டு. ஓகே, அடுத்து the fact that at the time of its delivery A was possessed of a number of other pieces of counterfeit coin is relevant. அப்படி நான் கொடுத்தல்ல, அந்த நேரத்திலேயே என்னிடம் இது போன்ற பல கள்ள நாணயங்கள் இருந்தது என்பது தொடர்புடையது. ஓகே, அடுத்து the fact that he had been previously convicted of delivering to another person as genuine a counterfeit coin knowing it to be counterfeit is relevant. இது என்ன சொல்லுது? நான் ஏற்கனவே இந்த கள்ள நாணயத்தை இந்த கள்ள நாணயம் என்று தெரிந்து வேறொரு நபருக்கு கொடுக்கின்ற போது இது உண்மையான நாணயம் என்று அவருக்கு கொடுத்ததாக குற்றம் சுமத்தப்பட்டு நான் கன்விக்ட் ஆயிருந்தல்ல, அந்த கன்விக்ஷன் அதுவும் தொடர்புடையது என்று சொல்லுகிறது. இப்போ இதனுடைய
ஐபிசி ப்ரொவிஷன் என்ன? இவதான் ஏன்னு வச்சுக்கலாம். 239 ஐபிசி இது வந்து ஆர்டினரி காயினா தான். இந்தியன் காயினா தான் 240 ஆஃப் ஐபிசி. ஓகே. அடுத்து illustration C. A shows B for damage done by a dog of B's which B knew to be ferocious. The facts that the dog had previously bitten X, Y and Z and they had made complaints to B are relevant. இதை நம்ம அப்படியே படவெழுத்தோட பார்த்துருவோம். இவர் தான் ஏ. இது ஃபெரோசியஸ் டாக். யாருடைய? இந்த பியினுடைய ஃபெரோசியஸ் டாக். இது ஃபெரோசியஸ் டாக் என்று யாருக்கு தெரியும்? பிக்கு தெரியும். அதனால் இந்த டாக் ஆனது இவரை காயப்படுத்தியதற்காக பி மீது வழக்கு தொடுக்கிறார். இதுதான் ஃபேக்ட். என்னவென்றால் இவரை காயப்படுத்துவதற்கு முன்னால் இந்த நாயானது எக்ஸ் இருப்பார், இவரை லெஃப்ட் லெக்ல கடிச்சிருக்கு, ஒய்யை லெஃப்ட் ஹேண்ட்ல கடிச்சிருக்கு, இசட்டை ரைட் லெக்ல கடிச்சிருக்கு. இவ்வாறு இவர்களை 3 பேரையும் ஏற்கனவே கடித்திருக்குது. இவர்கள் 3 பேரும் எக்ஸ் ஒய் இசட் 3 பேரும் பியிடம் வந்து சார் உங்க நாய் எங்களை கடித்து விட்டது என்று புகார் கொடுத்தார்கள, அதுவும் தொடர்புடையது என்று சொல்கிறது. ஓகே. அடுத்து இல்லஸ்ட்ரேஷன் டி. வாட் இஸ் த கொஸ்டின்? கேள்வி என்னவென்றால் whether A, the acceptor of a bill of exchange, knew that the name of a payee was fictitious. என்ன சொல்லுது? இவர் தான் வந்து அக்செப்டர் ஆஃப் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், அந்த மாற்றுச் சீட்டுகளை ஒத்துக்கொள்வார் இவர் ஏ. இது பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் மாற்றுச் சீட்டு. இது எக்ஸ் ஒய் இசட் என்பது ஃபிக்சியஸ் நேம், பேயினுடைய அதாவது பெறுபவருடைய ஒரு கற்பனையான பெயர். கேள்வி என்னவென்றால் இந்த ஏ என்பவருக்கு இந்த மாற்றுச் சீட்டில் உள்ள அந்த பெறுபவருடைய பெயர் ஃபிக்சியஸ் ஒரு கற்பனையான பெயர் தான் என்று தெரிந்திருந்ததா? இதான் கேள்வி. அடுத்து வாட் இஸ் ரெலவென்ட்? இதற்கு எது தொடர்புடையது என்று சொன்னால் the fact that A had accepted other bills drawn in the same manner before they could have been transmitted to him by the payee. If the payee had been a real person is relevant. எது தொடர்புடையது என்றால் இந்த கற்பனையான பெறுபவருக்கு கற்பனை பெயர் இருக்குல்ல, அது உண்மையான ஆளாக இருந்திருந்தால் எந்த முறையில் அது எழுதப்பட்ட மற்ற சீட்டுகளை தமக்கு அனுப்பி இருக்கக்கூடும் என்பதற்கு முன்பே, அதுக்கு முன்னே என்ன பண்றாரு? இது போன்ற அந்த மற்ற சீட்டுக்களை இவர் ஒத்துக்கொண்டுள்ளார் என்பது தொடர்புடையது. டு ஷோ வாட்? எதை காட்டுவதற்கு இது தொடர்புடையது என்று சொன்னால் as showing that A knew that the payee was a fictitious person. எதை காட்டுவதற்கு? A என்பவருக்கு இந்த ஃபிக்சியஸ் பெறுபவர் என்பவர் ஒரு கற்பனையான ஆள் என்று தெரிந்திருந்தது என்பதை காட்டுவதற்கு இது தொடர்புடையது என்று சொல்கிறது. ஓகே. அடுத்து செஷன் இ. A is accused of defaming B by publishing an imputation intended to harm the reputation of B. A மீது என்ன சார்ஜ்? இப்போ இவர் A, இவன் B. இப்போ நான் தான் ஏன்னு வச்சுல, நான் பியினுடைய நற்பெயரை கெடுக்க வேண்டும் என்ற உட்கருத்தோடு ஒரு பழிச்சாட்டினை வெளியிட்டு பப்ளிஷ் பண்றேன். அதன் மூலம் பிஇக்கு அவப்பெயர் இழைத்ததாக என் மீது குற்றச்சாட்டு. ஓகே. வாட் இஸ் ரெலவென்ட்? எது தொடர்புடையது என்று சொன்னால் the fact of previous publications வெளியீடுகள் by a respecting B showing ill will on the part of A towards B is relevant. எது தொடர்புடையது? இந்த வெளியீட்டுக்கு முன்பேயே நான் பியிடம் காட்டுகிற அந்த வெறுப்பை காட்டுகின்ற வகையில் வெளியீடுகளை நான் ஏற்கனவே வெளியிட்டிருந்தேன் என்பது தொடர்புடையது. ஓகே. டு ப்ரூவ், எதை நிரூபிப்பதற்காக? as proving A's intention to harm B's reputation by the particular publication in question. எதை நிரூபிப்பதற்காக? பிரச்சனையில் உள்ள குறிப்பிட்ட வெளியீட்டினால்
பிக்கு அவப்பெயரை ஏற்படுத்த வேண்டும் என்ற உட்கருத்து எனக்கு இருந்தது என்பதை மெய்ப்பிப்பதற்கு தொடர்புடையது. வாட் இஸ் ரெலவென்ட்? அடுத்தது, the facts that there was no quarrel between A and B and that A repeated the matter complained of as he heard it are relevant. என்ன சொல்றாங்க? இப்ப A எனக்கும் Bக்கும் எந்த விதமான சண்டையும் முன்னால் எதுவும் இல்லை. அதே போல நான் என்ன கேட்டேனோ அதை அப்படியே நான் மறுபடியும் அதை வெளியிட்டிருக்கிறேன். இந்த இரண்டும் எதை காட்டுகிறது என்று சொன்னால் இது தொடர்புடையது. எதை காட்டுகிறது சொன்னால் to show as showing that A did not intend to harm the reputation of B. Bயினுடைய அந்த நற்பெயரை கலங்கப்படுத்த வேண்டும் என்கின்ற எனக்கு அந்த ஒரு உட்கருத்து இருந்ததில்லை என்பதை காட்டுகின்ற வகையில் இது தொடர்புடையது என்று சொல்கிறது. ஓகே, அடுத்து F. A is sued by B for fraudulently representing to B that C was solvent, whereby B being induced to trust C who was insolvent suffered loss. இந்த படவிளக்கத்தோட பார்த்துருவோம். இவன் தான் A. இவன் இந்த B இடம் என்ன சொல்கிறான்னு சொன்னால் இந்த C ஆனவர் ஒரு சால்வன்ட் என்று சொல்கிறார். சொல்லுங்க பணக்காரர் தான் சொல்கிறார். ஆனால் உண்மையிலேயே யாரு? இன்சால்வன்ட், நொடிந்து போனவர். ஏ சொன்னதை பி நம்பி அவரை தூண்டப்பட்டு அந்த மோசடியாக சொன்னதை நம்பி அவர் என்ன பண்றாரு? நஷ்டமடைந்தது சொல்லி ஏ மீது வழக்கு போடுகிறார். ஓகே, இப்போ தொடர்புடைய நிகழ்வு எது என்று சொன்னால் the fact that at the time when A represented C to be solvent, C was supposed to be solvent by his neighbors and by person dealing with him is relevant as showing that A made the representation in good faith. இது தொடர்புடையது என்று சொன்னால் இப்ப ஏ சொன்னார்ல யாரு? சி வந்து சால்வன் பணக்காரர் தான் என்று. அந்த நேரத்திலே அந்த காலத்திலே இந்த சியினுடைய நெய்பர்ஸ் அவருடைய அக்கம் பக்கத்தில் வசிப்பவர்களாலும் இவருடன் வியாபாரத்தில் தொடர்பு கொண்டிருந்தவர்களாலும் இவர் பணக்காரர் சால்வன்ட் என்றே கருதினர் என்பது தொடர்புடையது. இதை எதை காட்டுவது தொடர்புடையது என்று சொன்னால் இந்த ஏ ஆனவர் பியிடம் சொன்னது நல்ல எண்ணத்தோடு தான் சொல்லி உள்ளார் என்பதை காட்டுவதுகின்ற வகையில் இது தொடர்புடையது என்று சொல்கிறது. ஓகே, அடுத்து G. A is sued by B for the price of work done by B upon a house of which A is owner by the order of C, a contractor. என்னவென்றால் இதான் A ஹவுஸ் ஓனர், இதான் ஏனுடைய வீடு. B வந்து லேபர் தொழிலாளி, C வந்து கான்ட்ராக்டர் ஒப்பந்ததாரர். B என்ற லேபர் சியினுடைய கட்டளையின் பேரில் ஏவினுடைய வீட்டில் வேலை செய்தமைக்காக பணம் தனக்கு கொடுக்கவில்லை என்று ஏ மீது வழக்கு தொடுக்கிறார். ஓகே, A's defense is that B's contract was with C. இப்ப நான் தான் ஏ என்றால் அந்த வீட்டின் உரிமையாளர் நான் தான் என்று சொன்னால் என்னுடைய எதிர்வாதம் என்னவென்று சொன்னால் நீங்க யாருக்கு ஒப்பந்தம் பண்ணீங்க? சி கான்ட்ராக்டர் ஒப்பந்தம் பண்ணீங்கல்ல, அதனால என்ன பண்ண என்கிட்ட பணம் கேட்கறீங்க, நீங்க அங்க கேளுங்கன்ற மாதிரி என்னுடைய எதிர்வாதம். ஓகே, வாட் இஸ் ரெலவென்ட் ஃபேக்ட்? தொடர்புடைய நிகழ்மை என்ன என்று சொன்னால் the fact that A paid C for the work in question is relevant. அந்த பிரச்சனை உள்ள வேலை செய்ததற்கான அந்த தொகையை நான் என்ன பண்றேன்? ஏ இல்ல நான் என்ன பண்றேன்? சி இடம் கொடுத்து விட்டேன் என்ற நிகழ்மை தொடர்புடையது. ஓகே, டு ப்ரூவ் எதை மெய்ப்பிப்பதற்காக இது தொடர்புடையது என்று சொன்னால் as proving that A did in good faith make over to C the management of the work in question. அந்த பிரச்சனையில் உள்ள வேலையினுடைய மேலாண்மையை நான் சியிடம் ஒப்படைத்து விட்டேன். எது? நல்ல எண்ணத்தோட, குட் ஃபெய்த்தோட என்பது எதை மெய்ப்பிப்பதற்காக இது தொடர்புடையது. ஓகே, அடுத்து so that C was in position to contract with B on C's own account and not as agent for A.
அதன் அடிப்படையில் தான் சி ஆனவர் என்னுடைய முகவர் என்கின்ற அடிப்படையில் அல்லாமல் அவருடைய சொந்த சார்பிலேயே பிஐ அல்லது பியினுடன் ஒப்பந்தம் செய்து கொள்ளக்கூடிய நிலையில் அவர் இருந்தார் என்பதை மீட்பதற்காக இது தொடர்புடையது. ஓகே, அடுத்து illustration H. A is accused of the dishonest நேர்மையற்ற முறையில் 24 of IPC misappropriation of property which he had found, and the question is whether when he appropriated it he believed in good faith நல்லெண்ணத்தோடு 52 of IPC that the real owner could not be found. இதுதான் A. இதை நான் வச்சுங்களேன், இதுதான் ப்ராப்பர்ட்டி. நான் அந்த சொத்தினை கண்டெடுத்து அதை நேர்மையற்ற முறையில் நான் கையாடல் செய்ததாக என்பது குற்றச்சாட்டு. கேள்வி என்னவென்றால், நான் அவ்வாறு கையாடல் செய்த போது அந்த சொத்தினுடைய உண்மையான உரிமையாளரை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று நான் நல்ல எண்ணத்தோடு நம்பினேனா என்பதுதான் கேள்வி. ஓகே, வாட் இஸ் ரிலவன்ட் ஃபேக்ட்? தொடர்புடைய நிகழ்மை எதுவென்றால், the fact that public notice of the loss of the property had been given in the place where A was is relevant. அந்த காணாமல் போன பொருள் பற்றி ஒரு பொது அறிவிப்பு ஏ நான் இருக்கிற அந்த இடத்திலேயே கொடுக்கப்பட்டு இருந்தது என்பது தொடர்புடையது. ஓகே, டு ஷோ எதை காட்டுவதற்காக தொடர்புடையது என்று சொன்னால், எதை காட்டுகின்ற வகையில் தொடர்புடையது என்று சொன்னால், as showing that he did not in good faith believe that the real owner of the property could not be found. அந்த காணாமல் போன சொத்தினுடைய உண்மையான உரிமையாளரை கண்டுபிடிக்க முடியவில்லை என்ற நான் நல்ல எண்ணத்தோடு நம்பவில்லை என்பதை காட்டுகின்ற வகையில் இது தொடர்புடையது. ஓகே, அடுத்து H-னுடைய கண்டினியூஷன். வாட் இஸ் ரெலவன்ட் ஃபேக்ட்? எது தொடர்புடைய நிகழ்வு என்றால், the fact that A knew or had reason to believe 26 of IPC நம்புவதற்கு காரணமான that the notice was given fraudulently மோசடியாக 25 of IPC by C who had heard of the loss of the property and wished விரும்பினார் to set up a false claim to it is relevant. இந்த படத்தோட பார்த்துருவோம். இதுதான் சி. இந்த பொருள் காணாமல் போனதை பற்றி சிக்கு தெரியும். எனவே இந்த பொருளினை பொய்யாக உரிமை கொண்டாட வேண்டும் என்று விரும்பினார். அதற்காக மோசடியாக ஒரு அறிவிப்பினை விட்டார். இந்த மோசடியான அறிவிப்பு யாருக்கு தெரியும்? ஏவுக்கு தெரிந்திருந்தது அல்லது நம்புவதற்கு காரணமாக இருந்தது என்ற இந்த நிகழ்மையானது தொடர்புடையது. ஓகே, டு ஷோ எதை காட்டுவதற்காக தொடர்புடையது என்று சொன்னால், showing the fact that A knew of the notice did not disprove A's good faith. அந்த அறிவிப்பானது ஏவினுடைய நல்லெண்ணத்தை பொய்ப்பிக்கவில்லை என்று ஏவுக்கு தெரிந்திருந்தது என்ற அந்த நிகழ்மையானது அதை காட்டுவதற்கு, அந்த நிகழ்மையை காட்டுவதற்கு இது தொடர்புடையது. ஓகே, அடுத்து illustration I. A is charged with shooting at B with intent to kill him. இந்த படத்தில் பார்த்துருவோம். இப்போ இதை ஏன்னா நான் இந்த பியை கொல்ல வேண்டும் என்று உட்கருத்தோடு அவரை சுட்டதாக என் மீது குற்றச்சாட்டு. ஓகே, in order to show A's intent, the fact of A's having previously shoot at B may be proved. எனக்கு பியை கொல்ல வேண்டும் என்ற உட்கருத்து இருந்தது என்பதை காட்டுவதற்கு எதை மெய்ப்பிக்கலாம் என்று சொன்னால், நான் ஏற்கனவே இவரை சுட்டிருக்கிறேன் என்பதை மெய்ப்பிக்கலாம். ஓகே, அடுத்து J. A is charged with sending threatening letters to B.
இப்போ நான் தான் ஏ, இப்போ நான் இங்கே ஏ இருக்குல்ல ஏ, என் மீது என்ன குற்றச்சாட்டு சுமத்தப்படுகிறது என்று சொன்னால் இது த்ரெட்டிங் லெட்டர்ஸ், அச்சுறுத்தம் கடிதங்கள் அல்லது மிரட்டும் கடிதங்கள். இதை பி ஆகிய இவருக்கு அனுப்பியதாக என் மீது குற்றச்சாட்டு சுமத்தப்படுகிறது. ஓகே, threatening letters previously sent by A to B may be proved as showing the intention of the letters. ஏற்கனவே இந்த கடிதம் அனுப்புவதற்கு முன்னாலேயே நான் இது என்னது previously threatening letters இந்த மாதிரி கடிதங்களை பிக்கு அனுப்பியிருந்தேன். இது எதை காட்டுவதற்காக மெய்ப்பிக்கலாம் என்று சொன்னால் அந்த கடிதங்களுடைய உட்கருத்தை காட்டுவதற்காக இதை மெய்ப்பிக்கலாம் என்று சொல்கிறது. ஓகே, அடுத்து செஷன் கே. The question is whether A has been guilty of cruelty towards B, his wife. கேள்வி என்னவென்றால் இவர் ஏ கணவர், பி மனைவி. ஏவாகிய அந்த கணவரானவர் தன்னுடைய மனைவியான பியை கொடுமைப்படுத்திய குற்றத்தை செய்துள்ளாரா, அந்த கொடுமைப்படுத்தியுள்ளாரா என்ற கேள்வி. relevant facts. what is relevant fact? எது தொடர்புடைய நிகழ்மை என்று சொன்னால் expressions of their feeling towards each other shortly before or after the alleged cruelty are relevant facts. என்ன சொல்றாங்க, அந்த சொல்லப்படுகின்ற அந்த cruelty அந்த கொடுமைக்கு சற்று முன்போ அல்லது சற்று பின்போ இவர்களுக்கு இடையே, இந்த கணவன் மனைவி இவர்களுக்கு இடையே ஒருவருக்கொருவர் இவர்கள் ஒருவருக்கொருவர் வெளிப்படுத்திய அல்லது வெளிக்காட்டிய உணர்ச்சிகளின் வெளிப்பாடுகள் தொடர்புடையது என்று சொல்கிறது. ஓகே, அடுத்து இல்லஸ்ட்ரேஷன் எல். The question is whether A's death was caused by poison. கேள்வி என்னவென்றால் இதுதான் ஏ, இது பாய்சன். இவருடைய மரணமானது, இவருடைய டெத்தானது இந்த விஷத்தால் ஏற்பட்டது இல்லை ஏற்பட்டதா என்பதுதான் கேள்வி. ஓகே, relevant facts. what is the relevant facts? எது தொடர்புடைய நிகழ்மைகள் என்று சொன்னால் statements made by A during his illness, தன்னுடைய நோயின் போது, as to his symptoms, அறிகுறிகள் are relevant facts. இவர்தான் இப்ப நோயின் போது A during illness, இந்த நேரத்திலே அவர் தனக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த நோயின் போது அவருக்கு ஏற்பட்ட அந்த சிம்டம்ஸ் அறிகுறிகள் என்னென்ன அறிகுறி இருந்ததோ அதை பற்றி கூறிய உரைகள், இது தொடர்புடைய நிகழ்வுகள் ஆகும். ஓகே, அடுத்து எம். What was the state of A's health at the time when an assurance on his life was affected? The question is, என்ன கேள்வி என்றால் இவதான் ஏ. ஏ ஆனவர் தன் உயிரினை காப்பீடு செய்த காலத்தில் செய்தார்ல, அப்பொழுது இவருடைய உடல்நிலை எவ்வாறு இருந்தது, இதுதான் கேள்வி. ஃபேக்ட், ரெலவன்ட் ஃபேக்ட் எது என்று சொன்னால் statements made by A as to the state of his health at or near the time in question are relevant. அந்த பிரச்சனையில் உள்ள சமயத்திலோ அல்லது அண்மையிலோ உடல்நிலை பற்றி இந்த ஏ இருக்கார்ல இவர் கூறிய உரைகள் தொடர்புடைய நிகழ்வுகள். ஓகே, அடுத்து ஸ்டேஷன் என். A sues B for negligence in providing him with a carriage for hire not reasonably fit for use, whereby A was injured. இவர் தான் ஏ, இன்ஜூர்ட் காயப்பட்டவர். இவர் பி, இவர் யாருன்னா ஏக்கு தன்னுடைய வண்டியை வாடகை கொடுத்தவர். இப்போ இவர் என்ன சொல்றாரு, எதுக்காக வழக்கு போட்டார் சொன்னா பியினிடம் இருக்கின்ற இந்த வண்டியானது, இதுதான் இவருடைய வாடகை வண்டி பியினுடைய. இந்த வண்டி எப்படி இருக்குதுன்னா பயன்படுத்துவதற்கு நியாயப்படி பொருத்தமற்ற அந்த வண்டியை தமக்கு வாடகை கொடுத்து அதனால் எனக்கு காயம் ஏற்படுது என்று சொல்லி ஏ என்பவர் பியின் மீது அவருடைய அசட்டைக்காக, அவருடைய நெக்லிஜென்ட்டுக்காக வழக்கு தொடுக்கிறார். ஓகே,
fact என்னவென்றால் the fact that B's attention was drawn on other occasions to the defect of that particular carriage is relevant. மற்ற சமயங்களில் இந்த வண்டி இருக்குதுல்ல, இந்த குறிப்பிட்ட இந்த வாடகைக்கு விட்ட இந்த வண்டியை பற்றி, இந்த வண்டி குறைபாடெல்லாம் இருக்குது அப்படி என்று இவருடைய கவனத்துக்கு கொண்டாடப்படுகிறது. சார் நீங்கள் வாடகைக்கு விடுறீங்களே அந்த இந்த குறிப்பிட்ட வண்டி, அந்த வண்டி நிறைய குறைபாடு இருக்குதுன்னு இவர்கிட்ட சொல்கிறாங்க, பி கிட்ட அந்த கவனத்துக்கு கொண்டு வராங்க. இது ரிலவன்ட், இது தொடர்புடையது. அடுத்த ஃபேக்ட், the fact that B was habitually negligent about the carriages which he let to hire is irrelevant. இது என்ன சொல்றது? இந்த பி ஆனவர் அவரிடம் உள்ள அந்த வாடகைக்கு விடுகின்ற அந்த வாகனங்கள், அந்த வண்டிகளை பற்றி எப்பொழுதுமே habitually வழக்கமாக அவர் அசட்டையாக இருந்தார் என்கின்ற அந்த ஃபேக்ட் பொருண்மையானது தொடர்பற்றது, irrelevant என்று சொல்கிறது. ஓகே, அடுத்து செஷன் ஓ. A is tried for the murder of B by intentionally shooting him dead. என்ன சொல்கிறது? இவன் A, இவன் B. A என்பவன் B-ஐ சுட்டுக் கொள்ள வேண்டும் என்ற அந்த உட்கருத்தோடு கொலை செய்ததாக, A B-ஐ கொலை செய்ததாக A ஆனவர் விசாரணை செய்யப்படுகிறார். அண்டர் which provisions? Under 302 IPC penal section, defining section 300. Okay, what is the relevant fact? தொடர்புடைய நிகழ்மை எது என்று சொன்னால், the fact that A on other occasions shoot at B is relevant as showing எதை காட்டுகின்ற is intention to shoot B. இது தொடர்புடையது என்று சொன்னால், அதாவது வேறு சில சந்தர்ப்பங்களில், வேறு சில சமயங்களில் இந்த ஏ ஆனவர் பியை சுட்டார் என்கின்ற பொருண்மையானது எதை காட்டுகின்ற வகையில் இது தொடர்புடையது என்று சொன்னால், ஏ ஆனவர் பியை சுட வேண்டும் என்ற உட்கருத்து, ஏவுக்கு அந்த உட்கருத்து இருந்தது என்பதை காட்டுகின்ற வகையில் இது தொடர்புடையது. ஓகே, அடுத்து வாட் இஸ் irrelevant, எது தொடர்பற்றது என்று சொன்னால், the fact that A was in the habit of shooting at people with intent to murder them is irrelevant. இது என்ன சொல்கிறது? இந்த A ஆனவர் அதாவது கொலை செய்ய வேண்டும் என்ற உட்கருத்தோடு ஆட்களை பார்த்து சுடுகின்ற, இது ஆட்கள் இருக்காங்கல்ல, இவர்களை பார்த்து சுடுகின்ற அந்த வழக்கத்தை கொண்டிருந்தார் என்ற பொறுமையானது தொடர்பற்றது என்று சொல்கிறது. ஓகே, அடுத்து பிரிவுக்கான கடைசி இல்லஸ்ட்ரேஷன் பி. A is tried for a crime. இந்த A என்பவர் ஒரு குற்றத்தை செய்ததற்காக விசாரணை செய்யப்படுகிறார். ஓகே, இங்க what is the relevant fact, எது தொடர்புடைய நிகழ்வு என்று சொன்னால், the fact that he said something indicating an intention to commit that particular crime is relevant. என்ன சொல்லுது? அந்த குற்றத்தை, அதாவது அந்த குறிப்பிட்ட குற்றத்தை செய்யும் உட்கருத்தை சுட்டிக்காட்டுகின்ற வகையில் இவர் ஏதோ ஒன்றை சொன்னார் என்கின்ற அந்த ஃபேக்ட் தொடர்புடையது. ஓகே, அடுத்து வாட் இஸ் irrelevant fact என்றால் எது தொடர்பற்ற நிகழ்வு என்று சொன்னால், the fact that he said something indicating a general disposition to commit crimes of that class is irrelevant. என்ன சொல்லுது? அந்த வகையைச் சேர்ந்த குற்றங்களை செய்யும் பொதுவான இயல்புடையவர் இவர் என்பதை சுட்டிக்காட்டுகின்ற வகையில் இவர் ஏதோ ஒன்றை சொன்னார் என்று சொன்னால் இந்த ஃபேக்ட் ஆனது irrelevant, தொடர்பு அற்றது என்று சொல்கிறது. ஓகே, அடுத்து பிரிவுக்கான கேஸ் லாஸ். நிறைய கேஸ் லாஸ் இருக்கு, ஒரு 3 மட்டும் சொல்றேன். ஓகே,
ரம்ஜான் வர்சஸ் எம்பரர் ஏஐஆர் 1935 சிந்து பேஜ் நம்பர் 203. இந்த வழக்கு என்ன சொல்லுதுன்னு சொன்னால் whether a man has got a particular intention or not is to be inferred from the acts of the concerned person and the surrounding circumstances. இது என்ன சொல்லுது? ஒரு நபரினுடைய அந்த குறிப்பிட்ட உட்கருத்தானது அவருக்கு இருந்ததா இல்லையா என்பது எவ்வாறு நாம் அனுமானித்துக் கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் அவருடைய செய்கை ஆக்ட்ஸ் மற்றும் அந்த சுற்றுப்புறத்தில் இருக்கிற சூழ்நிலையை வைத்து அவருக்கு அந்த உட்கருத்து இருந்ததா இல்லையா என்பதை பற்றி அனுமானிக்கப்பட வேண்டும் என்று சொல்கின்ற வழக்கு இது. ஓகே, இரண்டாவது வழக்கு ஷரீப் அகமது வர்சஸ் ஸ்டேட் ஹாலிடே ரிப்போர்ட் 1957 அலகாபாத் பேஜ் நம்பர் 50. இது என்ன சொல்றதுன்னா a common intention may develop on the spot and suddenly. ஒரு பொதுவான உட்கருத்தானது அந்த இடத்திலேயோ மற்றும் திடீரென்று சடன்லியோ ஏற்படக்கூடியது என்று சொல்கின்ற வழக்கு இது. ஓகே, 3 ஒய் மோகன் சிங் வர்சஸ் கோலப் சிங் ஹாலிடே ரிப்போர்ட் 1961 மணிப்பூர் பேஜ் நம்பர் 675. இது என்ன சொல்றதுன்னா it was held that a previous judgment convicting the accused for the same offense is relevant and admissible to show dishonest intention of the accused. அதாவது அது ஒரே குற்றத்திற்காக அந்த எதிரியானவர் ஏற்கனவே தண்டனை தீர்ப்பு வழங்கப்பட்டார் என்பது தொடர்புடையது மற்றும் அது அட்மிசபிள் அனுமதிக்கத்தக்கது. எதை காட்டுவதற்கு என்று சொன்னால் அவர் நேர்மையற்ற உட்கருத்தை கொண்டிருந்தார் என்பதை காட்டுகின்ற வகையில் அது தொடர்புடையது என்று சொல்கிறது. ஓகே என்று கூறி அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.